அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போறோம். கம்பு பணியாரம் வித் சரவண பவன் ஹோட்டல் சட்னி. செமையா இருந்துச்சு. இது நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் சாப்பிட்டேன். ஸோ மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல கம்பு, முழு கம்பு ஒரு ஆழாக்கு, அதாவது 200 கிராம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 50 கிராம் உளுந்து இதோட சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஈவினிங்காக அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா புளிக்கட்டும். இப்போ அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து வச்சுட்டு அதோட என்ன பண்ணணும்னா, நல்லா பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ பணியார மாவு ரெடி. சட்னிக்கு காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சட்னியும் ரெடி ஆகிடும். நான் பணியார கல் வச்சுருக்கேன். ஸோ அந்த பணியார கல்லில் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கம்பு மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சிம்மில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பணியாரம் ரெடி. இந்த பணியாரம் அந்த சட்னியோடு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நான் எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது வீக்கில் 1 or 2 டேஸ் இந்த மாதிரி பணியாரம் எடுத்துக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.